கத்திக்கினே வர? அம்மா இந்த வீட்ல பால் புடிங்க வச்சிட்டு தர மாட்டாங்கம்மா. பால் புடி வச்சு தர மாட்டேன்றாங்களா? நீ என்ன பண்ண? தூக்கி அச்சம் பாரு. அந்த வீட்ல இருக்கிற தாத்தாக்கு மண்டியில அடிச்சே. அடங்கோயல நடச்ச இந்த தாத்தாக்கு பத்திச்சு ஊட்டறவங்கலாம் ஒண்ணு குடுத்தாங்க. ஐயோ டேடி வாடா டேய். முதல்ல போய் ஒளிஞ்சுக்கு போ. போ ஒளிஞ்சுக்கோ. நான் கூப்பிடுறேன் வெளிய வரக்கூடாது. ஒளிஞ்சுக்கோ. ஏ கஜா என்ன சவுண்டு? யோ கிஷோர் பால் அடிச்சு ஏதோ பெருசு மண்டியை ஒஸ்டானாயா. என்ன சொல்ற? யோ பையனை தெரிஞ்சுன்னு வருவாங்க. அவனுக்கு பதில் நீ தான் ஜெயிலுக்கு போகணும். ஆஹா அதான் வேலைக்காவது. நீ போ, நான் வேணா பசங்களை பாத்துக்கிறேன். மனசு வச்சுக்கிறாயா உனக்கு? பெத்த பிள்ளையா நீ ஜெயிலுக்கு போக மாட்டியா? அதேதான் நானும் கேக்குறேன். உனக்கு மனசாச்சுக்குதா? நீ ஜெயிலுக்கு போடி. நான் ஜெயிலுக்கு போனா இந்த குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? புரியுதா இல்லையா உனக்கு? இங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு போறது நானு. வீட்டுல நீ என்ன பண்ண போற? ஒழுங்கா ஜெயிலுக்கு போ. நீ சம்பாதிச்சா சோறாக்கி போறது யாரு? நான் தானே. இங்க பாரு, நீ இப்படியே பேச வேலைக்கு ஆகாது. நான் ஸ்ட்ரைட்டா போய் அவங்ககிட்டயே சொல்லு, அவனை புடிச்சுன்னு போய் சொல்லி. ஐயோ இப்படியாப்பட்ட புருஷனா எனக்கு. டேய் மகனே, அங்க ஒரே கலவரமா இருக்குதுடா. ஒரே கலவரமா? மாமா நான் ஒன்னு சொல்றேன் சரியா? உங்களுக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன். பிரியாணிக்காக நான் எது வேணா செய்வேன்னு, ஆனா மட்டன் பிரியாணி வேணும். மட்டன் பிரியாணி வாங்கி தரேன் மாமா. எப்படி பண்ண போற? யோ கம்முனுரியா. யோ கம்முனுரியா. உங்க அப்பாவை கோத்து விட்டுடலாம். பாவண்டி அவரு. நம்ம புள்ளைக்காக இவர் போட்டமே என்ன இப்போ? சொல்லுமா, என்னமா பண்ணா? இங்க யார் வந்து என்ன கேட்டாலும் நான் தான் ஒத்துக்கணும். நான் தான் ஒத்துக்கணும். அது சொல்லிட்டா பிரியாணி வாங்கி தரியா? கண்டிப்பா பிரியாணி நான் வாங்கி தரனாலும் வரவங்களே போடுவாங்க. அப்ப விட நான் பாத்துக்கிறேன். ஆனா அவங்க சொல்ற எதையும் காதுல வாங்க கூடாது. என் மைண்ட் பூரா பிரியாணி தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. எப்பா யோசிச்சு பார்த்து சொல்லுப்பா. யோ என்ன யோசிச்சது? கம்மி தண்ணிய அப்படி பிரியாணி வாங்கி தரமில்ல, வாங்கி தரல கெடுக்கிற. யாருமா வீட்ல? சொல்லுங்க. என்ன இது என்ன பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா? நாங்க ஒண்ணும் பண்ணல. நீங்க அந்த தடவை போய் கேளுங்க. உங்க வீட்டால் தான் பால் அடிச்சாங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு. ஆமாங்க தெரியாம தான் எங்க மாமா அடிச்சிட்டாரு. ஆமாவா? யோ நீ அடிச்சா? என்னம்மா சொல்றாங்க? ஆமான்னு சொல்லு. ஆமா. ஆமாவா? எவ்வளவு தெலாட்டுறா உனக்கு? பாடுறா மண்டியில தையில உன் தலைமுறைட என் தலை. இப்ப என்னம்மா சொல்றாங்க? ஆமா அப்படிதான் அடிப்பேன்னு சொல்லு. ஆமா அப்படிதான் அடிப்பேன். போய் பத்தியா கொத்திருக்கா வாங்கிக்க. இப்ப என்னம்மா சொல்றான்? இன்னொரு வாட்டி அடிப்பேன்னு சொல்லு. இன்னொரு வாட்டி அடிப்பேன். ஏண்டா அடபால் மண்டியா? பால் அடிச்சு என் மண்டியை வச்சுட்டு இன்னொரு அடி அடிப்பியா? என்னம்மா அடிக்கிறான்? மாமா திரும்ப அடிப்பேன்னு சொல்லு மாமா. அடிப்பேன். ஏமா என்ன நீ சொல்லி கொடுக்குறான் இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். என்ன கதை இதா? எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிக்குது. சோத்து காஞ்ச பையனா இவன்? ஏன்பா ஒப்பனுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ? எங்கன்னா சொன்னா கேக்குது. ஏதாவது ஒரு 9 வயசுல விட்டுது. மண்டியை வச்சிங்க 25 தையல் இதுல இருந்து இது வரைக்கும் காசு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மண்டே வச்சது அவரை கேளு. எங்களையா கேக்குறா? என்னம்மா பேசுற? மண்டே வச்சல்ல நீ கொடு. நான் வச்சலாம். என்னம்மா பேசுற? இவ்வளவு நேரம் கேட்டதுக்குலாம் ஆமா ஆமா நீ பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்ன, அதனால ஆமான்னு சொன்னேன். என்ன எல்லாம் சேர்த்து விளையாடுறீங்களா? என் மண்டியை வச்சுட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மாமா வாரத்துல 2 நாள் கறி சோறான். வேலைக்கு சோறு போயிட்டே பாரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். வாப்பா போலாம். என்ன வாப்பா போலாம்? வா ஸ்டேஷன் கூட்டுமா. என்ன இவன்? ஏமா காசு கேட்டா என்ன ஸ்டேஷனுக்கு வரேன்றான்? ஏப்பா அவரே வரன்றத கூட்டிட்டு போயப்பா. இவனு கூட்டு போய் நான் என்ன பண்றது? நீங்க காசு கொடுங்க. பூமோ நீ தப்பார் உன் மண்டி வச்சு நான் தான் என்ன கூட்டுப்போ. என்னத்துக்கா கூட்டு போய் ஓய்ச்சி வரி வீட்டுல சொல்றதுக்கா? போடா. மாமா விடாத பின்னாலே போ. டேய் கூட்டுமாடா. டேய் பின்னால வராதடா. டேய் கூட்டுமாடா. வராதடா. டேய் கூட்டுமாடா. போடா. எப்பா எப்படியே தப்பிச்சிட்டான். டேய் கிஷோரே வாடா. அம்மா மேல இருந்து கழுத்து கேச்சுனா பக்கத்து ஊருக்கு அங்கிளுக்கு மண்டியில ஊந்துச்சு. திரும்பவுமா? அம்மாங்க வராங்க, நான் போய் வஞ்சிக்கிறேன். நீங்க ஏதோ சமாளிங்க. ஐயோ போச்சே. இது வராங்கடி.